Dancing Rose from Kanyakumari. So இன்னைக்கு 6 மேட்ச் இருக்க போது. டேபிள் டாப்பரா வர ரெண்டு டீம் உள்ள போறாங்க, ரெண்டு டீம் வெளிய போறாங்க. சோ பார்க்கலாம். The 5 4 3 2 1 let's play. Oh, well ball, pace. Vegam Veera, Tanjavur Express. Starts with dot ball. The tournament starts with dot ball. ஒரு இன்னைக்கு இருந்துச்சு விக்கெட். எந்த ரன்னை பதிவு பண்ணாம தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு டானி டரீஷ். காட் பிஹைண்ட் அப்படின்ற முறையில பிபின் ஜோஸ் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் உள்ள. What a shot! Beautiful shot. Boundary நினைக்கிறேன். Yes, the boundary, the first boundary of the 60 TSPL season 1 2025 from Jobin Raj batல இருந்து. So boundary முடிவு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவரை. At the end of first power play over, the score is 6 for 1. ஃபாஸ்டா பண்ணுங்க, டைம் ஸ்டாம்ப் இருக்கு. TBC அதிரே. Leading a chance for catch. Ball நிக்குதா, தொங்குதா, ஓடுதா? ஓ, பாலுக்கு போக முடியல. சான்ஸ் ஃபார். What a save. What a save. பாலுக்கு போய் கேட்ச் டிராப் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு கண்டிப்பா. சூப்பர் யாக்கிங் லென்த் டெலிவரி. Great comeback from the bowler Gopi. Oh, well ball before length delivery. இழுத்தார் பேட்ஸ்மேன் முன்னாடி. So one more guy, talent straight அப்படின்னு சொல்லலாம். வீராவை தொடர்ந்து கோபி. Well ball, one more good delivery. நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல பேஸ். So நம்ம 60 TSPL சீசன் 1 செலக்ஷன் ட்ரையல்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பவுலர். So few CC எங்களுக்கு இந்த பவுலர் வேணும் அப்படின்னு ஆக்ஷன்ல பிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. So அவருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த லெவல்ல இருக்கு போய் பார்க்கலாம். Lovely ball around the stumps-ல இருந்து விட்டே இல்லாத பந்து தெளிவா திருப்பி கிரீஸ்ல போட்டான்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டா. கமிட்டட் ஒன். எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பால் இல்ல. தெளிவா பாக்குறாரு சொல்லலாம். பேட்ஸ்மேன் தெளிவா வாட்ச் பண்ணி போடுறாரு. குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். லாங் ஆன் திசையில ரபாடா. நல்ல ஒரு பேட் ஸ்விங் ஸ்பீட். பேட்டை எடுக்கிறதுல பந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேஸ் வச்சிருக்காரு. பெரிய லெவல்ல பால் தெரியல, ஓரளவுக்கு நியூ பாலா தான் இருக்கு. அதுலயே பயங்கர பேஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த லெஃப்டி மகேந்திரன். ஒன் மோர் எக்ஸலன்ட் ஓவர் ஃப்ரம் ஃபியூஸ் சிசி சென்னை. 16 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்ல இருந்து 3 ஓவர் முடிவுல. ஒன் மோர் நியூ பவுலர், the fourth consecutive new bowler for ஃபியூஸ் சிசி. தமீம் from ராம்நாத் நினைக்கிறேன். well ball. சோ தெளிவா ஒரு நாளைக்கு முன்னாடியே மொத்த ஸ்குவாடையும் திருப்பூர் கொண்டு வந்து ஒரு கிரவுண்ட புக் பண்ணி ஒரு வீட புக் பண்ணி அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து செம்மையா செட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஃபியூஸ் சிசி எந்த பவுலருமே காம்ப்ரமைஸே இல்லாம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்ச இடத்துல பந்து விழுகுது. சோ பார்க்கலாம். கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல கன்னியாகுமரி பிரஷர் போடுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாட் இருக்கு. அந்த பவுலர்ஸ்க்கு ஏத்த ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணுவாங்க. Full toss ball, chance for 6. The first 6 of the 60 TSPL season 1 2025. Lipin Jaws from Cricks, Kanyakumari. முதல் 6 இந்த டோர்னமெண்ட் பதிவு பண்ற பேட்ஸ்மேன் லிபின் ஜோஸ். சூப்பர் ஷாட்டுங்க. நல்ல ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் டாஸா மேல போகாம முன்னாடி இழுத்து போட்டாரு. ஒரு ஷார்ட் பால். நல்ல ஒரு சேவங்க. சான்ஸ் ஃபார். ஷாட் ஹைட்டா போயிருக்கு. உள்ள போகுதா வெளியே போகுதா? சூர்யா நட்ராஜன் ஒன் செட். லவ்லி டேக்கன். ஹைட் போன அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகல. கரெக்டா லைன்ல வச்சு புடிச்சாங்க ஜோபின்னு சொல்லலாம். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா உள்ள போங்க. well ball, calm and composed. நியூ பேட்ஸ்மேனுக்கு நினைச்ச இடத்துல பந்து விழுந்திருக்கு. ஒன் மோர் குட் டெலிவரி from Tamim. So இதோட அந்த ஓவர் முடிவு போகுது. At the end of fourth over the score is 26
for 2. Good shot. கரெக்டா அடிச்சாருன்னு சொல்லலாம். ஃபாஸ்டா போயிருக்கு பந்தாங்க. சான்ஸ் பவுண்டரி. எஸ் பவுண்டரி. லீனஸ் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி சுவிட்ச் பதிவு பண்ணிருக்காங்க. ஓஹோ வைல்ட் பால். சூப்பர் கம்பேக். அப்டமல்ல பட்டறச்சு நினைக்கிறேன். கார்டு யூஸ் பண்ணுங்க. தண்ணி எடுத்துட்டு போங்க. யாராச்சும் உள்ள தண்ணி எடுத்துட்டு போங்க. Good shot. Lovely shot. Oh, 6. Boundary ஒட்டி விழுந்திருக்கு. One more 6. Back to back sixes from Linus batல இருந்து. What a quality batter. அவர் கமிட்டடா இருந்தாலும் எதிர்பார்த்த பந்து வந்து விழுகுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு கிரவுண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணது. முதல் மேட்ச், the very first match for மகேந்திரன் லீனஸ். ஒரு பக்கம் பவுலிங்லயும் ஒரு பக்கம் பேட்டிங்லயும் கலக்கிட்டு இருக்காங்க. புது பிளேயர்ஸ் இங்க. சோ இந்த மாதிரி 16 டீம் இருக்க போது, மொத்தமா 31 மேட்ச் இருக்க போது. புது பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வெளிய தெரிய போகுது. ஷாட் அகைன். நல்ல வேளை வெளியில போல, எங்களுக்கு வேலை வைக்கல. மூணாவது 6 பதிவு பண்றாங்க ஒரே ஓவர்ல from லீனஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. லீனஸ் அவருக்கான இடத்தை இங்க பதிவு பண்றாரு தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட்ல. நிறைய பேர் ரூரல் சைடுல அவங்க ஊருக்குள்ளே கம்ஃபர்டபுளா நான் இங்க விளையாண்டுக்கிறேன் ப்ரோ, வெளியே வர மாட்டேன் ப்ரோ அப்படின்ற பிளேயர்ஸ் எல்லாம் வலுக்கட்டாயம் வெளியே கொண்டு வந்திருக்கோம் செலக்ஷன் ட்ரையல்ஸ்ல இருந்து. நம்பிக்கை வச்சு எடுத்ததுக்கு கிரிக்ஸ் கன்னியாகுமரிக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். லீனஸ் இப்போ வரைக்கும் 9 பந்துகள்ல 23 ஓட்டங்கள். Shot again. Unstoppable boundaries. நாலாவது பவுண்டரி இந்த ஓவர்ல. டாட் 6 வைட் 6 இன்னும் ஒரு பால் பேலன்ஸ் இருக்கு இந்த ஓவர்ல. Unstoppable boundaries from Linus batல இருந்து 10 பந்துகள்ல 27 ஓட்டங்கள். A classical all rounder. அன்னைக்கு டேல செலக்ஷன் ட்ரையல்ஸ்ல டைம் இல்லாதனால நான் பேட்ஸ்மனாவே அடிக்கிற ஒரு ஓடியன் பேட்ஸ்மனா ஆடி செலக்ட் ஆகி உள்ள வந்தவர். சற்று முன் கிடைத்த தகவல், தமிழ்நாடு காவல்துறை லீனஸ். ஆஹா, ரிவெஞ்ச் டெலிவரி from கோபிராஜ். You miss a hit. Committed one. எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பந்து இல்ல. இறங்கி தான் அடிக்க போறேன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. நல்லாவே செட் ஆயிருந்தாருன்னு சொல்லலாம். இன்னும் 5 ஓவர் துண்டா இருக்கு. உள்ள இருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா நினைச்சுக்கலாம். இத்துடன் இந்த ஓவர் முற்று பெறுகிறது. 6 ஓவர் முற்று பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 55, 3 விக்கெட் இழந்து. At the end of 6 over the score is 55 for 3. 5 ஓவர் முடிஞ்சப்ப 32 தான் இருந்துச்சு அவங்களுடைய ஸ்கோர். ஒரே ஓவர்ல ஸ்விங்கின் மேல போயிடுச்சு. பால் கொஞ்சம் சொட்டை ஆயிருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி இங்க நல்லாவே அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த 5 ஓவர், அடுத்த 4 ஓவர் கண்டிப்பா பெரிய ரன்ஸ்க்கான தேடலா இருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. சோ பெரிய லெவல்ல விக்கெட் லூஸ் பண்ணல. 3 விக்கெட் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. 24 பந்துகள் மட்டுமே எஞ்சி இருக்கு. கண்டிப்பா பெரிய பெரிய ஷாட்டுக்கு போகுவாங்க. சோ தன்ராஜ் இணையறாரு இங்க லிபின் ஜோஸ் கூட. Yes, the most part of the tournament. Most buy of the tournament. 80,000 புள்ளிகளுக்கு மேல ஏலத்தில் எடுக்கப்பட்ட தன்ராஜ் for கிரிக்ஸ் கன்னியாகுமரி. சோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம் இந்த 60 TSPL 2025 சீசன் 1 ஓடல. செக் பண்ணேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். லவ்லி செக் அண்ட் ரபாடா. அவர் கையில கோலி கொண்டு புடிச்ச மாதிரி இருந்துச்சு. Well ball, Sloya. Very first ball of the tournament. அவர் போடுறாரு. Starts with Sloya. ஏற்கனவே ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். சோ கிரிக்ஸ் கன்னியாகுமரி 5 ஓவர்ல வெறும் 32 இருந்த நிலைமையில அடுத்த 2 ஓவர்ல செம்மையா ஆக்சலரேட் பண்ணி 65 கொண்டு வந்திருக்காங்க. ஷாட்ங்க குயிக்கா எடுத்தாரு. பேட் கேப்ல தெரிச்சிருக்கு. கவர்ஸ் ரீஜியன்ல சேஃப் தான். தன்ராஜ் நடுவுல விழுந்திருக்கு. ஒரு பால் ஸ்லோயரா போட்டா ஒரு பால் பேட்டை எடுக்கிறதுக்குள்ள ஸ்விங்னு போயிருச்சு குயிக்கா.
Well ball. Up to delivery. விட்டு இல்லாத பந்து வீச்சு. Wicket. Tandras தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. குவாலிட்டி பவுலர் பிரவீன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறமா எந்த டோர்னமெண்ட்லயுமே இந்த டீம் என்டர் ஆகல அப்படின்ற பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. நம்ம 60 TSPL சீசன் 1ல கிட்டத்தட்ட 163 புது பிளேயர்ஸ் நம்ம சேனல்ல வர போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்பான்சர் மட்டும் தான் இஷ்யூவா இருக்கும். பிளேயர் இஷ்யூவே இருக்காது. கண்டிப்பா டீம் ஃபுல்லா ஆயிடுவாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு மினிமம் ஒரு 5 டீம் ஆகுது அதே பிரான்சைசி நேம்ல அடுத்தடுத்து வர டோர்னமெண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Good shot, chance for catch, straight to the fielder, lovely taken, back to back wicket is gone for Cricks Kanyakumari. Lovely taken, கரெக்டா வச்சு போட்டாருன்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி அதுலயும் பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒன் மோர் விக்கெட் இஸ் கான் ஃப்ரம் கிரிக்ஸ் கன்னியாகுமரி. 8 ஓவர் முடிவுல ஸ்கோர் 70, 6 விக்கெட்ல இருந்து. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் மோர் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி கொடுங்க எங்களுக்காக. ஏன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் டிலே. எங்க மிஸ்டேக் தான். கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுங்க பிளேயர்ஸ். மேட்ச் பிரஷரா போகும்போது கண்டிப்பா டைம் எடுத்துக்கோங்க. நீ பேட்ஸ்மேன் இன்னும் உள்ள போகல, ஃபாஸ்டா போங்க. well ball விட்டு கொடுக்காமல் மேல வரைக்கும் போடப்பட்ட டெலிவரி. ஃபுல் பேஸ்ல ஒரு லோட்டாஸ். பேக் ஃபுட்ல போயிடுச்சு உடம்பு. ரன் அவுட். பேட் இன் தி ஏர். பேட் ஏர்ல இருந்துச்சு. ஒன் மோர் விக்கெட் இஸ் கான். ஸ்கோரை சூப்பரா செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் விக்கெட்டை அன்வான்டடா விட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுதீங்க. நியூ பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா உள்ள போயிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் குயிக் ரெஸ்பான்ஸ். நன்றி. Good shot, chance for straight to straight. Lovely taken, straight to the fielder Kannan. Height man, கரெக்டா போட்டிருக்காங்க. எல்லைச்சாமி மாதிரி. என்னை தாண்டி இந்த பந்து போகாதுன்ற மாதிரி. One more wicket is gone. இந்த போற பக்கம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி எல்லா விக்கெட்டையுமே இழந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார். ஓ லவ்லி சேவுங்க. பவுண்டரியில ஃபுல்லா கிட்டத்தட்ட 6 அடி ஹைட்ல இருக்க ஆளா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இங்க ஃபியூ சிசி, ஒரு பக்கம் கண்ணன், ஒரு பக்கம் சூர்யா, ஒரு பக்கம் வெல் ட்ரைட். கண்டிப்பா 6 ரன் சேவ் பண்ணி கொடுத்துறாருன்னு சொல்லலாம். இங்க ரபாடா 6. Good shot from Shaji. Nine completed. Full pace or full toss, leading it straight to the fielder. One more wicket is gone. கரெக்டா டைம் இருந்தா மேபி வெளிய போயிருக்கும்னு நினைக்கிறேன். 9வது விக்கெட் இழக்குறாங்க கன்னியாகுமரி டீம். கிரிக்ஸ் கன்னியாகுமரி. One last batsman Ashwin. Captain for Cricks Kanyakumari. Fast up. Lovely shot. A chance for one bounce boundary. அந்த கட்டத்துக்கு உள்ள போயிடுச்சு பால். கண்ட்ரோல்டா இருந்துச்சு ஃபீல்டிங். சிங்கிள் ஒன்லி. ஃபுல் பேஸ் பாடி லைன்ல ஒரு ஷாட் பால். லவ்லி ஷாட்ங்க. கேப் ஷாட்ல பவுண்டரியோட இந்த முதல் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வராங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தி ஸ்கோர் இஸ் 92 for 9. எல்லா விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல, கடைசி விக்கெட் வரைக்கும் ஸ்கோரை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 93 என்பது வெற்றி இலக்கு. ஒயிட் கார்த்தி பேட்டிங் சொல்றாங்க, சீக்கிரமா வாங்க. பிபிசி அதிரை உங்க பிளேயிங் 11 கொடுங்க நெக்ஸ்ட் மேட்சுக்கு. ஸ்கோரா
வாங்க எம்எம்சிசி பேர்நாயகப்பட்டி வசந்த் ஃபயரா இருக்க போறாங்க. அனுவ் டு கண்ணன் from சென்னை. வெல் பால். ஓஹோ மிஸ்ஃபீல்ட் அங்க கவர்ஸ் ரீஜியன்ல. ஸ்டார்ஸ் வித் 2. Once again 2 back to back. Well ball. First dot ball of the over. Good shot. Lovely shot. Step out பண்ணி பார்த்தாரு. கரெக்ட்டா பட்டுச்சுன்னு சொல்லலாம் middle of the batல. First boundary of the innings from Kannan batல இருந்து. Good shot. Good start. ஆஹா லவ்லி ஷாட்ங்க பார்க்கவே அழகா இருந்துச்சு குவாலிட்டியா. தன்ராஜால வர்க்க முடியல. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஆஃப்டர் பேக் டு பேக் 2க்கு வரும். கண்ணன் பேட்ல இருந்து கமிட்டடா இருந்தாருன்னு சொல்லலாம். எஸ்வி பால் வந்து விழுந்துச்சு. ரீசெண்டா சென்னை பிளேயர்ஸ் நல்லாவே ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சைடுல. சோ அதுல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லலாம் கண்ணனை. குவாலிட்டியா இருந்துச்சு இந்த ஷாட் பாக்குறதுக்கு. ஷாட் அகைன் லவ்லி ஷாட்ங்க. வாட் ஷாட் பிளேஸ்மெண்ட். அவர் கண்ணுக்கு பந்து ஃபுட்பால் மாதிரி தெரியுது நினைக்கிறேன். 3வது பவுண்டரியை பதிவு பண்றாரு. எல்லா சைடும் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். லாங் ஆஃப் சுவிட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர பவுண்டரியோட முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 16 ஓட்டங்கள் முதல் பவர் பிளே முடிவுல. 16 ஃபார் நோலாஸ் ஃபியூஸ் சிசி குருவி கரம்பை. அது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ஃபியூஸ் இனிஷியலாவே ஒரு மாதிரி பிரஷர் போட்டாங்க அவங்க மேல. 16 ஓட்டங்கள் முதல் பவர் பிளே ஓவர்ல. சோ செகண்ட் பவர் பிளே ஓவர் கம்பேக்கிங் ஓவரா போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி நியூ பவுலர் சந்தோஷ் குமார் இம்பாக்ட் பிளேயரா வந்திருக்காரு உள்ள. Committed one, lovely shot, சுச்சிட்ட ஆசிஃப்க்கும் பட்டிருக்குன்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. இந்த முறை ஆசிஃப் பேட்ல இருந்து 20 பந்துகள்ல செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ஓபனர்ஸும் தெளிவா பிளான் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க இங்க ஃபியூஸ் சிசி சென்னை. a smart move. ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள வந்து அவங்களே 20 ரன் டக்குன்னு சேர்த்து கொடுத்துட்டாங்க அவங்க டீமுக்காக 7 பந்துகள்ல. லவ்லி ஷாட்ங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ். 2 பந்துகள்ல 2 பவுண்டரி. கண்ணனை தொடர்ந்து ஆசிஃபும் இங்க. உன்னோட சான்ஸ்ல நீ அடிச்சினா என்னோட சான்ஸ்ல நானும் கண்டிப்பா அடிப்பேன் பவர் பிளேல அப்படின்ற மாதிரி 2 குவாலிட்டியான பேட்ஸ்மேன். சோ ஆசிஃப் இஸ் வெரி நியர்பை ஃப்ரம் மை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ராமநாதபுரத்துல இருந்து ஒரு வலது கை மட்டை வீச்சாளர். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். ஒன் மோர் ஸ்விட்ச் இட். 6 லவ்லி ஷாட்ங்க. இன்னைக்கு டேல சுச்சிட்ல பதிவு பண்ற 1 more 6. முதல் 6 from two more. 30 for Nolas. 30 ஓட்டங்கள் 2 பவர் பிளே ஒரு முடிவுல 15 ரன்கள் ஆடி இருக்காங்க. இந்த டார்கெட்டுக்கு ஏத்த நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் 2 ஓபனர்ஸ்மே ஆசிஃப் அண்ட் கண்ணன் from சென்னை. Lovely shot. One more switch hit from ஆசிஃப் பேட்ல இருந்து. படுத்து உருண்டு புரண்டு எப்படியாவது என் டீமுக்கு நான் ஸ்கோர் 7 சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆஃப்டர் த பவர் பிளே ஓவர் முதல் பவுண்டரி வருது ஆசிஃப் பேட்ல இருந்து. போன ஓவர்ல இருந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அவருடைய பார்ட்டை நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் தன்னோட பேட்ல இருந்து 8 பந்துகள்ல 7 பந்துகள்ல 18 ஓட்டங்கள். கண்ணன் 8 பந்துகள்ல 17 ஓட்டங்கள். சூப்பர்வா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. Shot again. One more shot ball. எப்பலாம் எதிர்பார்த்து திரும்பி நிக்கிறாரோ அப்பலாம் அதுக்கு ஏத்த மாதிரி பால் வந்து போட்டுறாங்கன்னு சொல்ல. நல்ல ஃபீல்டிங் போட்டாங்க. பாலுக்கு அண்டர்ல வந்தாரு. இடி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி டேக்கன் லீனஸ். முதல் விக்கெட் லூஸ் பண்றாங்க. டபுள் மைண்டட் ஷாட். எதிர்பார்த்ததுல பந்து இல்ல. ஒரு மேக்கப் ஷாட் மாதிரி இருந்துச்சு. முதல் விக்கெட் இழக்கிறாங்க ஃபியூஸ் சிசி சென்னை. அவருக்கான வேலையை தெளிவா பார்த்து கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம். ஓபனர் வேலையை கம்மி பால்ல கிட்டத்தட்ட 20 ஓட்டங்கள் பதிவு பண்ணி கொடுத்தாரு ஆசிஃப். வெல் பிளேட். குட் ஸ்டார்ட். 42 டெலிவரிஸ்.
சோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான கிரவுண்ட்ஸ்ல நிறைய மேட்ச் ஆடி இருப்பாரு அவரு. சோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் கமிட்டடா இருந்தாரு நினைக்கிறேன். கீழ தள்ளணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஐயோ சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாரு. ஸ்கோர் ஸ்கூப்புக்கான ட்ரை பேச யூஸ் பண்ணி பின்னாடி திசையில கமிட்டட் ஒன் ஃபர்ஸ்ட் பவுண்டரி பதிவு பண்றாரு இங்க பிரசாந்த் தன்னோட பேட்ல இருந்து. வெல் பிளேட், குட் ஷாட், குட் ஸ்டார்ட். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முற்று பெற்ற நிலையில் அணி இன்னைக்கு 44 ஒரு விக்கெட் இழந்து 44 for 1 at the end of 4 overs drinks break. அண்ணே சபி பாய் உள்ள அந்த லைன் போட சொல்ல முடியுமா? 110 ஓகுன் 20 rupees சூப்பர் செட் பீஸா என்னன்னு தெரியல. Players, please settle down. Sorry. 36 balls. 6 ஓவருக்கு 49 ஓட்டங்கள் தேவை. Good shot, height up போயிருக்கு. Linus wants it, height man. One more good delivery from Ashwin. So all பாக்குறதுக்கு 35 பிளஸ் மாதிரி இருக்காரு. அவருடைய போற பேஸ் பாத்தீங்கன்னா 130 பிளஸ் மாதிரி இருக்கு. சரியான பேஸ் வச்சிருக்காரு கையில. கொஞ்சம் லேட் டைமிங், வேகமா பந்து வந்துருச்சுன்னு சொல்லலாம். பேட்டுக்கு குயிக்கா இருந்துச்சு பால். ரைட் பாலா ஓகே. 44 required from 30 deliveries. 44 ஓட்டங்கள் தேவை 30 பந்துகள்ல. தன்ராஜ் வந்திருக்காருங்க. சோ நியூ போர்டர் தான் யூஸ் பண்றாங்க. தன்ராஜ் 5 ஓவருக்கு மேல என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்ராஜ நான் 6வது ஓவர்ல யூஸ் பண்ண போறேன்னு ஒளிச்சு வச்சிருக்காங்க கன்னியாகுமரி. சோ கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓபனிங் பால்ஸ் உள்ள வந்து ஒரு எண்ட்ல வெல் செட் பேட்ஸ்மேன் கண்ணன் ஆறுமுகம் ஒரு பக்கம் 17 பந்துகள் 24 ஓட்டங்களை பதிவு பண்ணி good shot, chance for Langan region. 6 lovely shot, Kannan Armugam from Chennai for few CC. 18 பந்துகள்ல 33 ஓட்டங்களை பதிவு பண்ணிருக்காரு. இப்போ வரைக்கும் 19 பந்துகள்ல சூப்பர் ஷாட். சோ தன்ராஜ் ஒரு கம்பேக்கிங் பவுலரா இருப்பார் டீமுக்காக அப்படி எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில மோஸ்ட் பை 80,000 பாயிண்ட்களுக்கு மேல 7 போன தன்ராஜுடைய ஓவர் முதல் பந்துகள்ல 7 ஓட்டங்கள். Good fielding, நல்ல comeback from the bowler Dhanraj. ஆஹா, மிஸ் ஃபீல்ட் behind the stumps ல இருந்து பைஸ்ல ஒரு பவுண்டரி லக் வேலை செய்துன்னு சொல்லலாம் இங்க பியூ சிசி சென்னைக்கு. எப்பெல்லாம் ஸ்கோர் கம்மியாகுதோ ஏதாவது ஒரு முறையில உங்களுக்கு ஸ்கோர் அப்படியே கொஞ்சம் மேல வந்துருதுன்னு சொல்லலாம் பியூ சிசி. சோ ஃபார் இந்த ஓவர்ல 3 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் கிடைச்சிருக்கு. பைஸ் அப்படின்ற முறையில 4 ஓட்டங்கள் இங்க. சோ இப்போ ஸ்கோர் கிட்டத்தட்ட சமமாயிருச்சு அப்படி சொல்லலாம். 27 பந்துகள் 32 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ஃபுல் பேஸ்ல வாட்டர் ஷாட்டுங்க இங்க வானவாகன அடி ஹெலிகாப்டர் ஷாட் ஃப்ரம் தி பிளேயர் சூரிய நடராஜன். பேட்ல இருந்து முதல் பவுண்டரி வந்திருக்கு இங்க. போட்டது துண்டா ஒரு வேகம், அதை விட துண்டா ஒரு வேகத்துல எடுத்தான்னு சொல்லலாம். பேட்டை செம்ம ஸ்பீடா இருந்துச்சு இந்த ஸ்விங் ஸ்பீட் அப்படின்னு சொல்றது. இங்க தன்ராஜோட ஓவர் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் for 6 TSPL சீசன் 1ல அதிகபட்ச பாயிண்ட்களுக்கு ஏலம் போன தன்ராஜ் இங்க எக்ஸ்பென்சிவா மாறி இருக்காரு. 12 ஓட்டங்கள் இப்போ வரைக்கும் அவர் ஓவர்ல. லாஸ்ட் 1 பால் மோர். விக்கெட் லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்த இன்னிங்ஸ்ல நடந்துச்சு. சோ கோபிராஜோட ஓவர்ல 2 6 2 4 அப்படி போயிட்டு நிலைமையில லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிச்சாரு அந்த பேட்ஸ்மேனை. சோ அதே மாதிரி முடிச்சிருக்காரு சொல்ல தன்ராஜ் இங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவரா போனாலும் விக்கெட் ஓவரா முடிச்சிருக்கு. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. So at the end of 65 for 3 at the end of 6 overs. Leading a chance for catch. சான்ஸ் வர முடியுமா பாலுக்கு? ஐயோ முக்கூடலங்க. ஆனாலும் பந்து தெளிவா நடுவுல விழுந்துருச்சு. நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாரு கண்ணன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பெட்டி எடுத்துட்டு வந்தாங்க தெளிவான நேரத்துல.
கம்பேக்கிங் ஓவரா போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இங்க இருந்து 2 நல்ல ஓவர் உங்களுக்கு தேவை. 5 ரன் 5 ரன்ல 2 ரன் போட்டா மட்டும் தான் அந்த மேட்ச் பிரஷர் எடுத்துட்டு போக முடியும். இல்லனா ஈஸியா அடிச்சிருவாங்க. Well played. What a stop. What a lovely stop. கமிட்டடா இருக்காங்க இங்க கன்னியாகுமரி. சோ கண்டிப்பா என்ன ஆனாலும் நான் கடைசி பால் வரைக்கும் பிரஷர் போட தான் போறேன். 100% நான் கொடுக்க தான் போறேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க கிரிக்ஸ் கன்னியாகுமரி. வாடா நேருக்கு நேரா ஸ்ட்ரைட் பேட். நல்ல ஃபீல்டிங் தன்ராஜங்க. ஆனா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 மச் நீடட் டபுள் நினைக்கிறேன் பேட்டிங் டீமுக்கு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் தன்ராஜ் கையில இருந்து. அகைன் ஒரு நல்ல பந்து நினைக்கிறேன் கரெக்டான இடத்துல. குட் லென்த் பால் கீப்பர் கைவசம். அகைன் அந்த 2 ரன்னுக்கு அப்புறமா 2 டாட். செம்ம ஹைட்டா போயிருக்கு இப்போ வரைக்கும் அவங்க ஃபீல்டர். எஸ் கிளியர் பண்ணிருக்கு. 2 டாட் போட்டா எனக்கு என்ன அடுத்த பந்து 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரபாடா த மான்ஸ்டர் ஹிட்டிங் சொல்லலாம். லாங் ஆன் திசை கிட்டத்தட்ட கண்ட்ரின்னு சொல்லலாம். அதுக்கு நேரம் ஒரு 6. கம்பேக்கிங் பேட்டிங் ரபாடா பேட்ல இருந்து தெரிஞ்சு. ரபாடா பேட்ல இருந்து ஸ்ப்ரேக்கு இப்போ 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 78 3 விக்கெட். 78 3 விக்கெட். ஸ்லோயர் 1 வர விட்டு அடிச்சாரு ரபாடா. ஈஸியா புடிச்சாரு ஃபீல்டர் அப்படிங்கிறப்போ ஒரு சிங்கிள். இதுக்கப்புறமா ஒரு சிங்கிளும் ஒரு டாட்டும் வேலிடா இருக்க போது அவங்க டீமுக்கு. ஃபுல் டாஸ் 1/3 விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேட்ச பிடிக்க முடியாது. நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஸ்டெம்ஸ்ல சூப்பரான ஷாட் ரபாடா பேட்ல இருந்து. நிறைய ஸ்ட்ரைட்லயும் லெக் ஸ்டெம்ப்லயும் தான் ஆடி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஷாட் கண்டிப்பா தேவை உங்க டீமுக்கு அப்படிங்கிறப்போ ஆஃப் ஸ்டெம்ஸ்ல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 4. டீமுக்கு தான் இப்போதைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். பால் டு பால் மேட்ச். நிறைய டாட்ஸ் தேவைப்படுது பவுலிங் டீமுக்கு. அதுக்கடையில ஒரு பவுண்டரி ஆடி இருக்காரு ரபாடா. லாங்கா ஃபீல்டர் கைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவரே பால பாக்குறாரு. ஆனா பால் எல்லைக்கும் வெளியே போயிட்டாரு. எஸ் 6 மேக்ஸிமம் போயிருக்கு. ரோப்ப மிதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் ரபாடா பேட்ல இருந்து அன்னதர் 6 அப்படின்னு சொல்லலாம். போன ஓவர்லயும் ஒரு 6 இந்த ஓவர்லயும் ஒரு 6 அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட மேட்சை அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டாங்க. 1 more to tie 2 more to win. இன்னும் ஒரு ஓவர் மீதம் உள்ளது. ஷாட். வாட் a shot. 6 ஸ்லாட்ல இருந்த பந்து அப்படியே வெளியே போயிட்டு இருக்காரு. சோ ரபாடா ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். கிக் ஸ்டார்ட் ரபாடா. இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. சோ செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க பிளேயர்ஸ். கொஞ்சம் செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பிளேயர்ஸ் 11s அப்படியே அந்த டீமுக்கு செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஓவர் மிச்சம் வச்சு ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை FUCC சென்னை. இதன் மூலமா புள்ளிப்பட்டியல்ல முதன்மையாகவும் ரன் ரேட் அடிப்படையிலையும் நல்ல ரன் ரேட்ல இருக்க போறாங்க FUCC. வெல் பிளேட். ஒரு பக்கமா துண்டா ஆடி கொடுத்த கண்ணன் அவரை இங்க பாராட்டியே ஆகணும். ஒரு எண்ட்ல போன விக்கெட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணி சூப்பரா கேம் எடுத்து போனான்னு சொல்லலாம். பவர் பிளேக்கு ஏத்த மாதிரி அதுலயும் ஆடி கொடுத்தாரு. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமும் சூப்பரா ஆடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். வெல் பிளேட் FUCC 60 TSPL 2025 சீசன் 1 முதல் அணியா முதல் மேட்சை வின் பண்ணி செகண்ட் லீக்ல டாப்ல இருக்கிறாங்க. அடுத்த மேட்சாமா இங்க BBC அதிரை வெர்சஸ் லைவ் கட் பண்ண வேணாம். இந்த டாஸ் போட்டுலாம் தாரிக் பாய்.